ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். மில்லட்டில் பர்ஃபி பண்ணலாம். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. என் பையனே ஒரு ஸ்வீட் என் பையனுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் கொடுக்கறது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப கெட்டிமாலாம் இருக்காது பர்ஃபி, கல் மாதிரிலாம் சாஃப்டாக தான் இருக்குது 2 days கழித்து சாப்பிட்டாலும். நான் வெள்ளைச்சோளம் வச்சு நான் பண்ணுறேன். வெள்ளைச்சோளம் மாவு என்கிட்ட இருந்தது, அதனால் நான் வெள்ளைச்சோளம் மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு ஒரு 2 ஸ்பூன் பட்டரில் 1/2 கப்பு வெள்ளைச்சோளம் மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்படின்னா பச்சை வாசம் இருக்காது. அதனால் நான் அதை போட்டு வறுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் பாதாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/4 கப் வரும் உங்களுக்கு நல்லாவே. 1/4 கப் அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கனால அதை இது பண்ண தேவையில்லை. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு இதையும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 கப்பு சுகருக்கு நான் 1/4 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே அளவு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குவாங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது அளவு சரியாக இருக்கும். ரொம்ப கூடவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. நம்ம ஒரு 5 minutes கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நுரையாக வரும். அப்போ நீங்கள் நம்ம அந்த வறுத்து வச்ச சோள மாவையும் நம்ம பாதாம் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் கிண்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு திரண்டு வரும். ரொம்பலாம் நெய் தேவைப்படாது இந்த பர்ஃபிக்கு. மொத்தமாகவே ஒரு 4 ஸ்பூன் தான் தேவைப்படும். முன்னே அந்த பட்டருக்கு ஒரு 2 ஸ்பூன் கீன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கீ போட்டுட்டு நல்லா உங்களுக்கு மாஸ் மாதிரி வரும், நல்லா புதுன்னு. அப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பதம் வந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, உங்களுக்கு பர்ஃபி கொஞ்சோன்னு எடுத்து கொஞ்சம் கையை தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் அதை எடுத்து உருட்டி பாருங்கள். நல்லா ரவுண்டு பால் மாதிரி வரும். அங்கே பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் தான் எடுத்தேன், ரொம்ப சுடுது. அதனால் கொஞ்சம் உருட்டி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், உருட்டினா பால் மாதிரி வருதா, இதுதான் பதம். உடனே டக்குன்னு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த பர்ஃபியை ஊற்றிடுங்க. டக்குன்னு ஊற்றணும், இல்லைன்னா இல்லை கடைசி இது பாருங்களேன், நல்லா கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும். ட்ரேயில் நல்லா நீங்கள் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. செட் ஆயிரும். ஒரு 15 to 20 minutesலேயே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது மேலே நான் பாதாம் இது பண்ணது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது மேலே சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உண்மையிலே உங்களுக்கு இது மில்லட்னே தெரியாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உடனே போட்டு நல்லா அந்த இதில் ஒட்டிக்கும், நல்லா அந்த பர்ஃபி மேலே. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. சூப்பராகவே இருந்தது. நான் அந்த கத்தியில் பண்ண முடியலன்ட்டு நான் அந்த தோசை திருப்பி அந்த இதில் தான் பண்ணிகிட்ருந்தேன். மித்ரனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது ஒரு மாதிரி. இந்த தீபாவளிக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக பர்ஃபி செஞ்சு பாருங்கள் மில்லட்டில். அதை நீங்கள் சோள மாவுனே சொல்ல முடியாது, உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த பாதாம் உங்களுக்கு அந்த தோலோடு போட்டனால கலர் அப்படி இருக்குது. மற்றபடி டேஸ்ட்லாம் அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திருப்பி இன்னொரு ரெசிபியில் இன்னொரு ஸ்வீட் இல்லை வேறு மில்லட் ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசியாக மித்ரன் தான் இந்த வீடியோ எடுத்தாங்க. அதனால் நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக வந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.